Hi friends, this is Vijay from Dhruvam Academy. நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th standard term 3 தமிழ் இலக்கண பகுதி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இயல் 3ல் இருக்கக்கூடிய ஆகுபெயர் நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த அணி இலக்கணத்துக்கு வருவோம். ஸோ இந்த அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 அணி வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இயல் 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த இயல் 1க்கு வருவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th standard term 3 இயல் 3 இலக்கண பகுதி ஆகுபெயர் இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆகுபெயர் அப்படின்னா ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேற ஒருக்கு பெயராக வர்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம சொல்கிறோம் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. அந்த தொடரில் அந்த வெள்ளை பசு அப்படிங்கிறது எதை குறிக்குது? தோட்டத்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பசு வந்து மேயுது, அதாவது வெண்மை அப்படிங்கிற அந்த நிறத்தை குறிக்குது. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படிங்கிறது அந்த தொடரில் வெள்ளை அப்படிங்கிற அந்த சொல் வெண்மை நிறத்தை பொருளாக தருது. இது வந்து இயல்பான ஒரு பெயர் சொல். ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு வீட்டில் வெள்ளை அடிச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வெள்ளை அப்படிங்கிறது வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த சுண்ணாம்பு என்ன கலரில் இருக்குது? வெள்ளை கலராக இருக்கும். ஓகேங்களா? அந்த தொடரில் வெள்ளை அப்படிங்கிறது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை வந்து குறிக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சாச்சான்னு கேட்காம அடித்தான் அப்படின்னு சொல்லாமல் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்கிறது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பை குறிக்குது. அப்போ அந்த இடத்துல நிறத்தை குறிக்கலை. ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன்றன் பெயரை அதை குறிக்காம அதோட தொடர்புடைய மற்றொன்றுக்கு பெயராக வருதுல்ல, இதுதான் வந்து ஆகு பெயர். இந்த தொடரில் வெள்ளை என்பது நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறித்ததால் இது ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ஆகு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொல்களிலும் ஆகு பெயர் உண்டு. இது நோட் பண்ணிக்கோங்க. ஆகு பெயர் அப்படிங்கிறது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஓகேங்களா? ஸோ இந்த 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர் உண்டு. நம்ம என்ன பார்த்தோம்? ஆகு பெயர் அப்படிங்கிறது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொல்லிலும் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதில் முதல்ல பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். இந்த பொருளாகு பெயர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. மல்லிகை சூடினால் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. மல்லிகை அப்படிங்கிறது ஒரு முழு பொருளோட பெயர். மல்லிகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு முழு பொருள். அதோட பெயர் அதோட உறுப்பாகிய மலரை குறிப்பதால் மலர் சூடினால்னு சொல்லலாம், இல்லைனா மல்லிகை மலர் சூடினால் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மல்லிகை சூடினால் சொல்லும் போது அந்த இடத்துல நமக்கு டக்குன்னு என்ன புரிஞ்சுக்குவோம்? நம்ம மல்லிகைப்பூ வச்சிருக்கிறாங்க, தலையில் வந்து வச்சுக்கிட்டாங்க, சூட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு புரியுது. பார்த்தீங்களா? ஸோ அப்போ அதன் உறுப்பாகிய மலரை குறிப்பதால் இது பொருளாகு பெயர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது இடவாகு பெயர் பாருங்க. கபடி போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. ஏதாவது ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படின்னா நம்ம மனசில் என்ன தோணும்? தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்ட வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஆனால் நியூஸ்லலாம் சொல்லும் போது தமிழ்நாடு வெற்றி பெற்றுச்சு, இந்தியா வந்து வெற்றி பெற்றுச்சு, நியூசிலாந்து வந்து வெற்றி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்தோட பெயரை சொல்லுவாங்க. இடத்தோட பெயர் இடத்தை குறிக்காமல் இடத்தை சேர்ந்த கபடி வீரர்களை அது குறிக்குது. அப்போ அது இடவாகு பெயர். ஓகேங்களா? அடுத்தது காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால். டிசம்பர் அப்படிங்கிறது டிசம்பர் மந்த்ல மட்டுமே பூக்கக்கூடிய பூ. ஸோ அது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு லைட் ப்ளூவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கலரில் இருக்கும். அந்த டிசம்பர் மந்தில் மட்டுமே பூக்கக்கூடிய பூ அது வந்து ஒரு காலப்பெயர். டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு மந்த், ஒரு மாதம், அது ஒரு காலப்பெயர். அந்த காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் அது காலவாகு பெயராக இருக்குது. டிசம்பர் சூடினால்னா டிசம்பர் மந்த் எடுத்து நம்ம தலையில் வச்சுக்க முடியாது. டிசம்பர் அந்த பூவுக்கு பேர் டிசம்பர் பூ. ஸோ டிசம்பரில் அது பூக்கிறதுனால அதை டிசம்பர் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டிசம்பர் சூடினால் அப்படின்னா நமக்கு என்ன புரியுது? அந்த ப்ளூ கலர் பூவை சூடிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேங்களா? அப்போ இது காலவாகு பெயர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சினையாகு பெயர் பாருங்க.
தலைக்கு ஒரு பழம் கொடு, தலைக்கு ஒரு பழம், ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 வாழைப்பழம் இருக்குன்னா தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பழம் வீதம் கொடு, ஒரு நபருக்கு ஒரு பழம் வீதம் கொடு அப்படின்னு சொல்லாம சினைனா என்ன, நம்மளோட உறுப்பு, ஏதாவது ஒரு உறுப்பு என்ன சொல்றாங்க, தலை சொல்றாங்க, அந்த நம்மளோட உறுப்பை சொல்லி பெயர் முதலிய பொருள்களுக்கு பெயராகி வருவது. அப்போ நபரை குறிக்காம தலைக்கு ஒரு பழம் கொடு, தலைக்கு 10 ரூபா கொடு அப்படின்னு சொல்றது ஒரு நபருக்கு 10 ரூபாய் கொடு அப்படின்னு நம்ம புரிதலாக வந்து வருது, பொருள்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சினையாகு பெயர். அடுத்தது பண்பாகு பெயர், இனிப்பு தின்றான். ஸோ அந்த இடத்துல இனிப்பு பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிக்குது. தின்பண்டத்தை தின்றான் சொல்லாமல் இனிப்பு தின்றான் அப்படின்னு சொல்றது பண்பாகு பெயர். அடுத்தது தொழிலாகு பெயர், பொங்கல் உண்டான் அப்படிங்கிறது. பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல். ஸோ அது வந்து ஒரு தொழிற்பெயர். அத்தொழிலால் உருவான உணவு, அதாவது பொங்குதல் தொழிலால் உருவான உணவை குறிக்குது. ஸோ அது வந்து தொழிலாகு பெயரா வருது. நெக்ஸ்ட் பாருங்க, இரட்டை கிளவி. இரட்டை அப்படின்னா 2, கிளவி அப்படின்னா சொல். நம்ம 4 வகை சொற்கள் பார்க்கும்போது சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுலேயும் வந்து கிளவி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல விறுவிறு என நடந்தார், கலகலவென சிரித்தார், படபட என முறிந்தது, குடுகுடு என சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே விறுவிறு, கலகல, படபட, குடுகுடு இது எல்லாமே அசை சொற்கள். இது ரெண்டுமே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இணைந்து வரும். பிரித்தால் பொருள் தராது. ஸோ விறு இதை மட்டும் பிரித்து பாருங்களேன். விறு இல்லைன்னா கலை இல்லைன்னா பட அப்படின்னா பொருள் தராது. மலமலன்னு வா, கலகலன்னு சரி, விறுவிறுன்னு நடந்து வா அப்படின்னு, மலமலன்னு செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி. அதாவது இந்த சொற்களை பிரித்து பார்த்தால் எந்த ஒரு பொருளும் தராது. இந்த மாதிரி இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளவி. அதுக்கு அடுத்தது அடுக்கு தொடர் பார்ப்போம். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அப்படிங்கிறது நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொடுத்து கொஷினாக கொடுத்து எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அடுக்கு தொடர் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கும் போது பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துறது, பாம்பை பார்த்துட்டா பாம்பு 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 என்று கத்தினான், எங்கே எங்கே என்று கேட்டனர், இல்லை இல்லை, எதுவும் பதில் வந்து இல்லை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது, நம்மளே சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது பிடி 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 என துரத்தினார்கள். இந்த மாதிரியான சொற்களை எடுத்து பார்க்கும்போது இது பிரித்து பார்த்தாலும் பொருள் தரும். பாம்பு 3 தடவை சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை சொன்னாலும் பாம்பு தான், 3 தடவை சொன்னாலும் பாம்பு தான். எங்கே இங்கேனா ஒரு தடவை சொன்னாலும் இங்கே தான், 2 தடவை சொன்னாலும் இங்கே தான். அடுத்தது இல்லைனாலும் ஒரு தடவை சொன்னாலும் இல்லை தான், 2 தடவை சொன்னாலும் இல்லை தான், பொருள் புரியுது. பிடி அப்படின்னாலும் 4 தடவை சொன்னாலும் ஒன்று தான், பிடின்னு சொன்னாலும் பிடிக்க வராங்க அப்படிங்கிறது, துரத்திட்டு போகும்போது பிடிக்க வராங்க அப்படிங்கிறது சொல்கிறது. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, இதில் வர சில சொற்கள் 2, 3, 4 முறை கூட இடம்பெறும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸில் கூட கேட்பாங்க. அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரை வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 4 முறை. ஓகேங்களா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எதனால் இதை மாதிரி சொல்கிறது அப்படின்னா, அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால், கோபத்தினால சொல்லலாம், இல்லைன்னா அச்சம், ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டோம் பயத்தினால பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துவாங்க. ஸோ அது வந்து அச்சம். அடுத்தது விரைவாக ஒரு இடத்துல செய்யணும் அப்படின்னா இந்த துரத்திட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரைவு அப்படிங்கிறது வச்சுக்கலாம். சில சொற்கள் 2, 3, 4 முறை வந்துள்ளன. பிரித்தால் பொருள் தரும், அதுதான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேங்களா, பிரித்தால் பொருள் தர்றது அடுக்கு தொடர். இப்போ இதோட அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஒப்பீடு கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்ப்போம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 தமிழ் இயல் 1 அணி இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அணி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகு, அதோட அர்த்தம் அழகு. ஒரு செய்யுளோட ஒரு செயல் பாடல் இருக்குது, அந்த பாடல் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னா அந்த செய்யுள் பாடலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அணி தான். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஓமை அணி. ஓமை அணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம பார்ப்போம். செய்யுளில் ஓமானம், ஓமேயம், ஓம உருபு ஆகிய 3ம் வெளிப்படையாக வருவது ஓமை அணி. இங்கே ஓமானம்
அல்லது உவமை. ஸோ ஓமானம் சொல்கிறது வந்து என்னென்னா உவமை அல்லது ஓமானம், இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். அதுக்கு அடுத்தது உவமேயம், அடுத்தது உவம உருபு. இது எல்லாம் தனித்தனியாக நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாடல் இருக்குது, ஓகேங்களா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிற திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அகழ்வாரை தாங்கும் நிலம், அதாவது இதுக்கான மீனிங் என்ன? பூமியை நோண்டுறோம், ஓகேங்களா? அப்போ அது வந்து பொறுத்துக்குது. அது மாதிரி நம்ம யாரும் இகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட மீனிங். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம்? ஓமை அணி அப்படின்னா இது மாதிரி எது அப்படிங்கிறது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறது. ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க? நம்மளை யாரும் இகழ்ந்து பேசினாங்க, இகழ்ச்சியாக பேசினாங்க அப்படின்னா பொறுத்துக்கணும். இந்த மாதிரி பொறுத்துக்கணும். பூமியை தோண்டும் போது அந்த பூமி பொறுமையாக பொறுத்துக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி எதுவும் வந்து திருப்பி பண்ணாது பூமி. அதே மாதிரி நம்மளை இகழ்வாக பேசுகிறவங்களையும் நம்ம பொறுத்துக்கணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இங்கே சொல்கிறாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறாங்கல்ல, ஸோ இதுதான் வந்து உவமை. இந்த போல அப்படிங்கிறது உவம உருபு. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, நம்மளை இகழ்ச்சியை யாரும் பேசுனாங்கன்னா பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே விஷயம். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி அது மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது ஓமேயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செய்யுள்ள ஓமானம் அல்லது ஓமை, ஓகேங்களா? ஓமை அல்லது ஓமானம் ரெண்டுமே ஒன்று தான். ஓமேயம், ஓம உருபு, இந்த மூணும் வெளிப்படையாக வருது, ஒரு பாடலில் வெளிப்படையாக தெரியுது பார்த்தீங்களா? அது ஓமை அணி. இந்த ஓம உருபு போல மட்டும்தான் வருமா? கிடையாது. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, இது மாதிரி எது வேணாலும் வரலாம். இதுக்கான விளக்கம் நம்ம சொல்லியாச்சு, இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. குறப்பாவில் அகழ்வாரை தாங்கும் நிலம் என்பது ஓமானம் அல்லது ஓமை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பது ஓமேயம், போல அப்படிங்கிறது ஓம உருபு. இந்த மாதிரி ஒரு பாடலில் ஓமை, ஓம உருபு, ஓமேயம் மூணுமே வெளிப்படையாக தெரிஞ்சுதுன்னா அது ஓமை அணி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஓமை அணி. நம்ம ஓமை அணி என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா இது ஈஸி தான், ஓகேங்களா? ஒரு செய்யுள்ள இங்கே ஓமானம் கொடுத்ததை ஓமைன்னு வச்சுக்கோங்க. ஓமை அல்லது ஓமானம் ரெண்டுமே ஒன்று தான். செய்யுள்ள ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து இதுக்கு இடையில வரக்கூடிய அது போல, அதாவது போல அப்படிங்கிற ஓம உருபு மறைஞ்சு வரும். ஸோ ஓம உருபுங்கிறது அந்த பாடலில் மறைஞ்சிருக்கும். மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இந்த குறட்பாவில் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அப்படிங்கிறது ஓமை, ஓகேங்களா? மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இப்போது மாந்தர்கள்னா மனிதர்கள், நாம் வந்து எந்த அளவுக்கு கல்வி கற்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம அறிவு வந்து பெருகிட்டே போவோம். எந்த மாதிரி பெருகுமா? மணற்கேணி, மணற்பாங்கான அந்த கேணி தோண்ட 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 என்ன ஆகுதுன்னா நீர் பெருக்கெடுத்து ஊறும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கல்வி கற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அறிவு விருத்தி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்களா? மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? அது மாதிரி தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி போல் மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த இடத்துல அது போல அப்படிங்கிறது கொடுக்கல, மறைஞ்சு வந்திருக்கு, ஓகேங்களா? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிறது தான் குறள். இங்கே அது போல அப்படிங்கிறது இல்லை போல அப்படிங்கிறது மறைந்திருக்கு, ஓகேங்களா? ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதோட ஃபேக்ட் விஷயம் என்ன? மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. எந்த அளவுக்கு கல்வி கற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அறிவு ஊறும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அது போலன்னு சொல்லவே இல்லை. அப்போ அது வந்து என்னென்னா மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஓமானம் தெரியுது, ஓமேயமும் தெரியுது. ஓமானம் அல்லது ஓமை,
தெரியுது, ஓமேயமும் தெரியுது, ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஓம உருபு மறைஞ்சு வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இல்பொருள் ஓமையணி. செய்யுள் உலகத்தில் இல்லாத பொருளையோ செயலையோ ஓமையாய் கூறுவது இல்பொருள் ஓமையணி. அதாவது என்ன இல்லாத பொருள் அப்படின்னா, கற்பனையாக அந்த வரிகளுக்கு அழகு சேர்க்கறதுக்காக ஒரு சில விஷயத்த ஆட் பண்ணி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இல்லாத பொருளை இல்லை செயலை ஓமையாய் கூறுவது அப்படிங்கிறது அர்த்தமாகும். அந்த மாதிரி வர்றது இல்பொருள் ஓமையணி. இல் அப்படின்னா இல்லை, பொருள் இல்லாத ஓமையை சொல்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. காளை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. இந்த காளை மாடு வேகமாக ஒடியாருது, காளை மாடு வேகமாக பாய்ந்து வந்தது, இல்லை காளை வேகமாக பாய்ந்து வந்தது, காளை பாய்ந்து வந்ததுன்னு சொல்லலாம். கொம்பு முளைத்த குதிரை போல் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ குதிரைக்கு கொம்பு இருக்குமா அப்படின்னா கிடையாது, அது கற்பனையாக சொல்லக்கூடிய விஷயம். அந்த மாதிரி கொம்பு முளைத்த குதிரையை இந்த காளையோட சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வேகமாக வருது, பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி வேகமாக வருது, ஆனால் காளை மாட்டுக்கு கொம்பு இருக்கா, அதை வந்து குதிரையோடு சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இல்லாத விஷயத்த சொல்கிறது இல்பொருள் ஓமையணி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மலை பொழிந்தது போல தோன்றியது. ஈவினிங் டைமில் மழை பெய்கிறது, அந்த சன் செட் ஆகும் போது அந்த மழை பெய்கிறது பார்க்கும்போது அந்த எல்லோ லைட்டுக்கும் அந்த மழை தூர்றதுக்கும் தங்க மழையே பொய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தங்கமழை பொழியுமா அப்படின்னா பொழியாது. அப்போ அதாவது பொன்மலை பொழிந்தது போல் அப்படிங்கிற ஓமை உலகில் இல்லாத செயலை இங்கே ஓமையாக கூறுறதுனால இது இல்பொருள் ஓமையணி. ஓகேங்களா? அப்போ கற்பனைக்கு எட்டாத, கற்பனை நடைமுறையில் இல்லாத பொருளையோ செயலையோ சொல்கிறது இல்பொருள் ஓமையணி. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இயல் 2 அணி இலக்கணத்தில் உருவக அணி பார்க்க போகிறோம். ஸோ உருவக அணி அப்படின்னா என்ன? ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னும் வரும், அந்த மாதிரி வர்றது உருவக அணி. ஸோ இதோட டெஃபினிஷன் இது நோட் பண்ணிக்கோங்க. செய்யுள்ள ஓமை வேறு ஓமேயம் வேறு அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு தோன்றும்படி கூறுவது தான் இந்த உருவக அணி. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது இது வந்து ஓமை. ஓகேங்களா? ஓமை அணி. ஏன்னா தேன் மாதிரி தமிழ் இருக்கு, இந்த போன்ற அப்படிங்கிற ஓம உருபு வந்திருக்கு. ஓமை, ஓம உருபு, ஓமேயம் இதெல்லாம் வந்திருக்கு. அது எப்படி இங்கே மாறி இருக்குன்னா, தமிழாகிய தேன், தமிழே தேன் மாதிரி இருக்குப்பா, தமிழாகிய தேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழ் தேன்னு சொல்கிறது. இது பார்க்குறதுக்கு ஓமை வேற ஓமேயம் வேற அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே ஒன்றுங்கிற மாதிரி தோணுதா? அடுத்தது இன்ப வெள்ளம், துன்பக் கடல். ஓகேங்களா? கடல் போல துன்பம், கடல் மாதிரி பெருசாக இருக்கு என்னோட துன்பம் அப்படிங்கிறதுக்கு துன்பக் கடல்னு சொல்கிறது. வெள்ளம் மாதிரியான இன்பம், வெள்ளம் போல் இன்பம் அப்படின்னு இல்லாமல் இன்ப வெள்ளம் சொல்கிறது. ஸோ அப்போ ஓமை வேறு ஓமேயம் வேறு அப்படின்னு பிரித்து இல்லாமல் ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிற தோன்று பண்ணி கூறுவது தான் உருவக அணி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, சுடராளியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை இடராளி நீக்குகவே என்று. இந்த பாடலில் பூமியை அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. ஸோ அதனால் இது உருவக அணி. வையம் அப்படிங்கிறது பூமி, தகலி அப்படிங்கிறது விளக்கு. ஓகேங்களா? அகல் விளக்கு, அகல் விளக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வையம் தகலியா அப்படிங்கிறது பூமியே விளக்காக இருக்குது. இதே மாதிரி தான் தமிழ் தேன்ங்கிற மாதிரி தான் பூமியே விளக்காக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போன்ற அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓமை வேற ஓமேயம் வேற அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே சேர்ந்து ஒரே சொல் மாதிரி தான் இருக்குது.
ஸோ அப்போ இது உருவக அணியாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஏகதேச உருவக அணி. ஏக அப்படின்னா ஒரு அப்படிங்கிற பொருள் வரும், தேசன்னா பகுதி. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இப்படி செய்யல ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி. இங்கே என்ன ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தியிருக்குன்னா, அறிவு என்னும் விளக்கு, அறிவை விளக்கா வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அப்போ அறியாமைக்கு என்ன சொல்லியிருக்கணும், இங்கே அறியாமை என்னும் இருளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சமமாக இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டாக பிரிக்கலாம். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இப்போ அறிவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விளக்க சொல்லியிருக்கிறாங்க. அறியாமைக்கு எதுவுமே சொல்லலை. இப்போ ஒரு செய்யுளில் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தியிருக்காங்களா, இந்த பாதி பகுதியை மட்டும் உருவகப்படுத்தியிருக்காங்க, மீதி பாதியை உருவகப்படுத்தலை. ஸோ இந்த மாதிரி செய்யுளில் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி. இப்போ ஏகன்னா ஒரு, தேசனா பகுதி. ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைகள். இங்கே இந்த குறட்பாவில் மக்களோட செயல்களை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கட்டளைகள் அப்படிங்கிறது உரைகள். இந்த கோல்டு ஸ்மித்தெல்லாம் வந்து வச்சுருப்பாங்களே, ஒரு கல் வந்து தங்கமான்னு பார்க்குறதுக்கு இப்படி தேய்க்கிறதுக்கு வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. அந்த உரைகள்லாம் உருவகப்படுத்தியிருக்காங்க மக்களோட செயலை, ஓகேங்களா. மக்களின் செயல்களை உரைகளாக உருவம் செய்து மக்களோட உயர்வையும் தாழ்வையும் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல அந்த பொன்னா, அதாவது கோல்டாக உருவகம் பண்ணியிருக்கணும். இங்கே பண்ணலை, மக்களோட செயலை மட்டும் இங்கே உருவகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் மக்களோட உயர்வையும் தாழ்வையும், பெருமைக்கும் சிறுமைக்கும், இதுதான் உயர்வு தாழ்வு, உயர்வையும் தாழ்வையும் பொண்ணா உருவகம் செய்யலை. இந்த பாடலில் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி ஒரு பகுதியை உருவகம் படுத்தலை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த டெஃபனிஷனோட இது மேட்ச் ஆகுதுங்களா. ஸோ அப்போ ஏகதேச உருவக அணி. இதோட 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இலக்கண பார்ட் ஓவர் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.